எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் நிற்கிறது 4-வே ட்ராக் ரஹ்மத் நகர் பாலம். இது ஆக்சுவலாக ரஹ்மத் நகர். இந்த பாலம் மேலே இப்போ மணி சரியாக 6:05. ஆக்சுவலாக மார்னிங் சைக்கிளிங். என்னோட டெய்லி டார்கெட் வந்து சைக்கிள் வந்து 10 கிலோமீட்டர், தென் வாக்கிங் 3 கிலோமீட்டர். இதுதான் டெய்லி என்னுடைய டார்கெட்டு. பட் இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு லீவுங்கிறதுனால கூட கொஞ்சம், அதனால் கொஞ்சம் லாங் ட்ரிப்பாக எடுத்துருங்க. இப்போது வீட்டில் இருந்து இங்கே, அதாவது பாளையங்குடி பஸ் ஸ்டாண்டு, மிலிட்ரி லைன், சமாதானபுரம், இப்படி ஷாந்தி நகரை தாண்டி கேடிசி நகர், ரஹ்மத் நகர் வர சரியாக 7 கிலோமீட்டர், சாரி 7.5 கிலோமீட்டர். இந்த சைக்கிளில் வந்து இங்கேருந்து இப்போ வாக்கிங். இது அடுத்தால கேடிசி நகர் பாலம், அதுக்கப்புறம் மகாராஜ் நகர் பாலம், அது வர ஒரு 3 கிலோமீட்டர் டார்கெட் வச்சு நான் நடப்பேன். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இது என்னுடைய ஸ்மார்ட் வாட்ச், இந்த டியூரேஷனை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ வாக்கிங் புறப்படுறதுனால இப்போ பவுஸ் ஆகிருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து 270 மீட்டர் நடந்திருக்கேன், ஆரம்பிச்சிருக்கேன், தொடர்ந்து நடக்க போகிறேன். வரிசையாக நான் ஒவ்வொரு பாலமாக நான் பதிவிடுறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பெருமைக்காக பதிவிடலை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னுடைய அந்த இதை பார்த்து ஒரு 4 பேர் இது மாதிரி சைக்கிள் வாங்கி அவங்களும் சைக்கிளிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்னை பார்த்து ஆரம்பிச்சுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது. அதனால் சொல்கிறேன், வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி சைக்கிளிங் அல்லது வாக்கிங் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டும் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. கூட நீச்சலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. தொடர்ந்து பயணி. இப்போது பாலம் இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து காப்பர் லீஃப் ஹோட்டலில் நடந்துக்கிட்டே ஷூட் பண்ணுறோம். இது இப்போது நம்ம திருநெல்வேலிக்கு இது ஒரு லேண்ட்மார்க். காப்பர் லீஃப் ஒரு நல்ல ஹோட்டல், நல்லாவே இருக்கும். நேராக தெரியுது வெட்டியார்பட்டி பொத்தை மலைன்னு சொல்லுவாங்க. சின்ன மலையை பொத்தைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா அப்படி சொல்லுவோம். இப்போ வந்திருக்கிறது இது தூத்துக்குடி போகிற ரூட்டு. காப்பர் லீஃப் மேலே நிற்கேன். தினமும் வாக்கி போகிறதுக்கு பாருங்கள், இல்லை பிரயோஜனமாக இருக்கும். சுகர் ப்ரெஷர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும், அது நான் நிச்சயமாக சொல்லுவேன். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த பல்நோக்கு மருத்துவமனை, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது ஹோட்டல் வைர மாளிகை.
ரெட்டியார்பட்டி மலை அதுக்கு நேராக தான் போயிட்டுருக்கு. அடுத்த பிரிட்ஜு மகாராஜ நகர். ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல. இது வேறு 1.5 கிலோமீட்டர் ரகுநாத் நகர் டு கேடிசி நகர் அப்பு வர 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். இன்னொரு 1.5 கிலோமீட்டர். அது ஆக்சுவலாக என்னோடய டார்கெட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் கூட போகணும். நான் நேற்று வாக்கிங் போகல, நேற்று ஊருக்கு போயிருந்தேன். நேற்று வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ போக முடியல. தொடர்ந்து பயணிக்கிறேன். இப்போ மகாராஜனர் பிரிட்ஜு மேலே வந்துட்டான். இதுவரை சரியாக 3 கிலோமீட்டர் ப்ளஸ் ஒரு 100 மீட்டர். கடந்து வந்த பாதை அதாவது ரகுநாத் நகர், தென் கேடிசி நகர், மகாராஜ நகர். இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 3.3 கிலோமீட்டர் ப்ளஸ் ஒரு 100 மீட்டர். இப்போ இங்கேருந்து சைக்கிள் டு ஹவுஸ் வர ஒரு 7 கிலோமீட்டர் விடும். அதாவது போகிற ரூட்டு வந்து நேராக இந்த மலையை குடைஞ்சிருக்காங்கல்ல அது வழியாக இந்த வரையாடு இந்த சிலைக்கு ஒட்டி ரைட்டில் இங்கோ ஏற்காரணி பெருமாள்புரம் ஒரு 7 கிலோமீட்டர் 7 ப்ளஸ் மைனஸ் ஆகாது. மீண்டும் சொல்கிறேன், எல்லோரும் வாக்கிங் போங்க, சைக்கிள் போங்க, நீச்சல் போங்க, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. நன்றி.